கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நாம் தியானிக்க மடமடியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பார்ப்போமானால், மீகாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் வயது சென்றவராய் இருந்தபோது அவர் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவர் நடந்தபடியினால் இயற்கைக்கு அப்பாற்பட்டு அவர் முதிர் வயது உள்ளவராய் காணப்படும் போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு நான் பிள்ளையை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். அந்த வாக்கு யாருமே என்ன பண்ண முடியாது, நம்ப முடியாது. காரணம் ஏன்னா அவர் முதிர் வயது சென்றவராய் காணப்படுகிறார். தேவன் ஆபிரகாம் அதிசயப்பட்டு பூரிக்கத்தக்கதாக தேவன் ஆபிரகாமே அதிசயங்களை காண பண்ணினார். ஈசாக்கை கொடுத்து தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி ஆபிரகாமை அதிசயங்களை காண பண்ணின தேவன் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பங்களை, உங்கள் பிள்ளைகள் மத்தியில், உங்கள் தேவைகள் மத்தியில் கர்த்தர் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இதை விசுவாசிக்கும் போது அது உங்களுக்கு அப்படியே கூடுமென்று இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமேன்.